அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீம் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் எப்பொழுதிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 1, 2025 இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜான்வரி 1 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தோம்னா ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வென் வில் த தமிழ் லிட்ரரி ரெனைசன்ஸ் டே வில் பி செலிப்ரேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல தப்பாக இருக்குது. ஸோ என்ன கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் அல்லது கொண்டாடப்படும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் அப்படிங்கிறது சரிங்களா? தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் அப்படிங்கிறது எப்போது கொண்டாடப்படும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிப்ரவரி 19 அப்படிங்கிறது தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் அப்படிங்கிறத நேற்று நம்மளுடைய சட்டப்பேரவையில் வச்சு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா உவே சுவாமிநாத ஐயர் இருக்கார் இல்லையா? ஸோ அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம என்ன கொண்டாட போகிறோம்? தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாட போறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா What is India's place in the list of countries publishing the most research journals globally அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக அளவில் அதிக ஆராய்ச்சி இதழ்களை வெளியிடும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரிசர்ச் ஜேர்னல்ஸை வெளியிடக்கூடிய நாடுகளில் இந்தியாவுடைய இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3வது இடத்துல நம்ம இருக்கோம். முதல் இடத்துல பார்த்தோம்னா அமெரிக்கா, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா select the correct statement. A no confidence motion has been moved against the speaker of the Lok Sabha 3 times so far. அதாவது லோக்சபா சபாநாயகருக்கு எதிராக பார்த்தோம்னா இது வரைக்கும் 3 முறை அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி as per Article 67B, a no confidence motion can be moved against the chairman of the Rajya Sabha. சரத்து 67B படி ராஜ்யசபா தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சமீபத்தில் பார்த்தோம்னா நமக்கு நம்மளுடைய குடியரசுத் தலைவர், ஓகேங்களா, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. அதனுடைய ஆர்டிகல் தான் 67B. லோக்சபா ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 3 தடவை வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது Who will receive the UN's சாம்பியன் ஆஃப் தி எர்த் அவார்ட்? ஐநாவின் சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் விருதை யார் பெற உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விருதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், ஓகே, UNEP அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த விருது யாருக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மாதவ் கட்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்காலஜிஸ்ட், அவருக்கு தான் போக போகுது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.